படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படத்தில் என்னன்னா பெண்களோட கஷ்டங்களை சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து இந்த அந்த பாலியல் விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லாமே வந்து எது நடந்தாலும் வெளிப்படையாக பெற்றவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் அது தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃப் த விழா பண்ண படத்தில் பெஸ்ட் படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. அது ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஒரு செட்டப் பண்ணே வருமானது ஒரு இதாக வச்சு ட்விஸ்ட்டை முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சுமார் தான். அப்போ சாங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, பிஜிஎம் ஒன்றுமே இல்லை. அது லாஸ்ட் வர சாங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னங்கய்யா? அதான் ஸ்கூலில் நடக்கிற விஷயம் தான். அதான் லாஸ்ட்டாக ஒரு இது நடந்தது, ஒரு பொண்ணு ஒன்று இறந்தது, சூசைட் மேட்ரு. அதை கொஞ்சம் கன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா செத்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுங்களை ஏன் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம், நல்லா பார்க்கலாம். இப்போ சில வீட்டில் சொல்லுவாங்க, எந்த சண்டைக்கும் போகாத, எந்த பிரச்சனைக்கும் போகாத, நமக்கு எதிராக வம்பு, நமக்கு எதிராக சண்டை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதை இந்த அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஒரு சின்ன அது ஒரு கதையில் இருக்குது. அதனால் அவங்க பார்த்துக்குவாங்க, பம்பி பார்த்துக்குவாங்க. இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஏன் எதிர்த்து கேட்கக்கூடாது அவங்க அம்மாட்ட கேட்பான். இந்த மாதிரி பிரச்சனை அவங்க தான் விட்டுருப்பாங்க. இவன் வந்து நம்ம வந்து எதிர்த்து கேட்கணும். நம்ம பிரச்சனைனா கூட மற்றவங்க பிரச்சனை நம்ம என்னன்னு கேட்கணும், மற்றவங்க பிரச்சனை தட்டி கேட்கணும், நம்ம உதவுனா கூட என்னென்ன கேட்கணும் சொல்லி சொல்ல வராங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பயந்துட்டு உள்ள ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா மற்றவங்க சொன்னால் அது இன்னும் அசிங்கமாக போயிடும் சொல்லி பயப்படுறாங்க. அது பயப்படாமல் நல்லா தைரியமாக வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு ஸ்டோரி அதெல்லாம் தான் இருக்குது. ஸ்டோரி அதை சோசியல் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க படத்தில். ஓகே, நல்லா தான் வச்சுக்கிறாரு. பிடி சார் இந்த ஸ்கூலை மையமாக வச்சு எடுத்துருக்காங்க. பிடி சார் ஸ்கூல் மையமாக அது கதையே அந்த கதை கிடையாது. அது நார்மலாக ஸ்கூலில் வந்து அது என்ன ஸ்கூலில் நடக்கிற தப்ப வெளியே கட்டுறது அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த ட்ரெஸ் வேறு, இப்போ இருக்க ட்ரெஸ் வேறு. ஆனால் இப்போ இருக்க ட்ரெஸ் வந்து நான் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில விருப்பம் அவங்க விருப்பத்தை அவங்க போடுறாங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு நம்ம வேஷ்டி சட்டை போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், அது மாதிரி பொண்ணுங்க போடக்கூடாதா? பொண்ணுங்க மட்டும் சம ஒரு கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டு தானே? இப்போ எல்லாருமே எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரு சில பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா பசங்களும் அப்படி சொல்ல முடியும்? எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை வந்து அவங்க விருப்பத்துக்கு போடுறதுனா நம்ம விட்டுருணும். நம்ம வந்து அது சும்மா நோய் நோண்டிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கு தான் அசிங்கமாக போயிடும். இல்லை, படம் ஆக்சுவலாக படம் வந்து பிடி சாருன்னு ஒன்று ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. ஸோ சின்ன பிடி சாருக்கு அந்த மேக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி அந்த படம் ஓவராலாக போச்சு. ஸோ அண்ட் தென் ஆஃப் ஆஃப் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பராக போச்சு. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்ன அநியாயம்லாம் நடக்கும், ஸோ அதெல்லாம் அவங்க எவ்வளோ ஃபேஸ், ஸோ அந்த அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அவங்க வெளியில் சொல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ சொன்னால் எங்கே அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுவாங்களோ, அவங்க மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து ஒரு 30+ பொண்ணுங்க வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லாமல் எவ்வளோ மனசுக்குள்ளாரே வச்சு ஃபீல் பண்ணுறாங்க. அது சொன்னால் எங்கே அவங்க மேலே தப்பாயிடுமோ அப்படின்றது நல்லா கான்செப்ட் படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தே ஆகும். ஸோ ஈவன் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு புரியும். இதுதான் பேசிக் கான்செப்ட், இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ அப்படின்றது தெரியும். ஒரு பொண்ணு நம்ம ப்ளேம் பண்ணாமல் அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக் என்னென்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஈவனாக அவங்க ஸ்டாஃபு யார்கிட்ட அவங்க வந்து ஒரு மனசு விட்டு சொல்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் படி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை சாங்ஸ் எப்படி? சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஆதினாலே சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு 2-3 சாங்ஸ் வந்துச்சு. பட் லாஸ்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எந்த தெருவில் அவங்க தலை குமிஞ்சி நடக்க முடியாமல் பண்ணாங்களோ, ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க அந்த தெருவிலே தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணும்போது அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நடுவில்வே போக மாட்டார். ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ பிரபு சார், பாக்கியரா சார் எல்லாமே அவங்கவுங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் போர்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் ஒரு டீச்சரு. ஸோ டீச்சர் கான்செப்டில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த போர்டில் இருக்கிறது, இந்த ஸ்டாஃபை வந்து இவங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் பிடி பீரியடை வந்து மேக்ஸர் கடன் வாங்கி நடத்துறது, ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவு படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே இல்லை வயலன்ஸான படம் நல்லா இருக்குது. அதோட ப்ரீக்வல் எடுத்துருந்தாங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க.